ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கனரா பேங்க்கில் இருக்கிற 444 டேஸ்க்கான ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த 444 டேஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே ஸோ மினிமம் 5 மந்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதிகபட்சமாக நீங்கள் 10 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து இந்த கனரா பேங்க்கில் எப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 1000 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த எஃப்டியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அல்லது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நாமினி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. 90% ஆஃப் லோன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கனரா பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம கனரா பேங்க்கில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஆர்டி தொடங்கணும் அப்படின்னா மினிமம் 1000 ருபீஸ், அதாவது 100 ருபீஸ் இருந்தாலே போதும். ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணலாம். லிபரல் பே அவுட் இருக்குது. டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ 1 இயருக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து 40,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ டிடிஎஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்னா ஸோ ஃபார்ம் 15H வந்து ஹெச்சும் ஜியும் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக பேங்க்கில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து விதிவிலக்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் உங்களுடைய டிடிஎஸ் சார்ஜஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் கிளைம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 444 டேஸ் அப்படின்றதுனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஷார்ட் பீரியடில் ஒரு லம்பான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்தவித ரிஸ்க்கும் இருக்காது. நீங்கள் பயப்படாமல் என்ன அமௌண்ட் வந்து சொன்னாங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து ஷுவராக கிடைக்கும். ஸோ எந்த ரிஸ்க்கும் இருக்காது. ஸோ நேஷனலைஸ்டு பேங்காக இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதிகபட்சமான அமௌண்ட்டை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தபடி எப்படியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆர்டி பொறுத்த வரைக்கும் மினிமம் அமௌண்ட்டு 100 ருபீஸ். ஸோ இதுதான். ஸோ மினிமம் எப்படியை பொறுத்த வரைக்கும் 1000 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 கோடிக்குள்ளே இருக்கணும். ஸோ 1000 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற போல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த ஷார்ட் பீரியடில் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வரணும் அப்படின்னு கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான லாபம் கிடைக்கும். ஸோ சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுக்கேற்ற போல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஸோ அதுக்கேற்ற போல் உங்களுடைய அமௌண்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 444 டேஸ்க்கான கனரா பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸாக இருக்கிறதுனால ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி, சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி. ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு அவங்கள விட 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 7.25 அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 444 டேஸ். ஸோ 444 டேஸ். ஸோ 7 டேஸில் இருந்து 10 இயர்ஸ் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ எப்படி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 444 வந்து ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 1 லேக் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. 444 டேஸு 7.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 8,819 ரூபாய் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து 444 டேஸ் கழிச்சு ஸோ உங்களுடைய குவார்ட்டர்லியோ, ஆஃப் இயர்லியோ, இயர்லியோ நீங்கள் எடுக்காமல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருந்தது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதுவே வந்து நீங்கள் 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 26,458 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 3 lakh, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 26. நெக்ஸ்ட்டு டோட்டலாக 3,26,458 rupees வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நான் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்ற இடத்துல
5,000 அதாவது 5 lakhs அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். 5 lakhs அப்படின்னா 44,096 rupees வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கோ அதை தான் உங்களுக்கு வந்து அந்த டென்யூர் முடியும் போதும் இதே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது கூடவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது. ஸோ இது வந்து 7.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுவே வந்து ஒரு 7 lakhs நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 7 lakhs அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா 61,734 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட கிடைக்கும். ஸோ இதேமாரி ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 7 lakhs பதில் நம்ம 10 lakhs அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 10 lakhs அப்படின்னா 88,192 rupees வந்து உங்களுக்கு வந்து 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 4 days கழிச்சு உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ டோட்டலாக 10 lakhs 88,192 rupees வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதேமாரி நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா கிடைக்கும். ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள் நியர்பையாக இருக்க பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு வந்து கனரா பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு KYC டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்போவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்ஸ்.